என்னது? நம்ம கூட்டில் உள்ள புறாக்கு தலையாட்டி நோயா? ஆனால் ஆமாம் மக்களே, நம்ம கூட்டில் அந்த தலைவில் ரெக்கையுள்ள மெயில் இருக்கே, அதுக்கு வந்து தலையாட்டி நோய் வந்துருச்சு. ஆக்சுவலாக அது வந்து சுக்காலேருந்து தேறி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3 நாள் நம்ம சுக்காக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ அது நல்லா தேறி நல்லா கூவிட்டு தான் இருந்துச்சு. பட் நம்ம முதுகுச்சவலைக்கு அந்த கூண்டு பிரித்து கொடுக்குற சம்பவத்தில் கண்ணில் வந்து குத்தி விட்டுருச்சு. ஸோ அந்த கண்ணில் அடிபட்டதுனால தான் இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொறிகளே பிறக்குதுன்னு நினச்சேன். பட் ரொம்ப நேரம் உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு தலையாட்டி ஸ்டார்டிங்னு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறாவை கையில் எடுத்து பார்த்தோம். அது லைட்டாக தலையை ஷேக் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். பாருங்கள், இது தான் ஆக்சுவலாக தலைக்கிருக்குலே 2 ஸ்டேஜ் உண்டு. ஒன்று வந்து இது தலை ஆட்டுறது, அதை வந்து நம்ம தலையாட்டி நோய் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் வந்து தலைக்கிருக்கு, அதை வந்து அப்படி தலை திருக்கு தான் தலைக்கிருக்குன்னு மருவி வந்துருச்சு. தலை திருக்குன்னா அப்படி தலையை அப்படி வச்சோன்னா அப்படி கீழே அப்படி சுற்றும், அப்படி ஒரு மாதிரி புறாவே அப்படி தலையை சுற்றிட்டு இருக்கும். இது வந்து லைட்டாக தலையை ஆட்டிகிட்டு தான் இருக்கும். இது வந்து அதை கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம இது வரைக்கும் ரெடி பண்ணதே இல்லை. பட் நம்ம ஃப்ரெண்டு செல்வா வந்து ரெடி பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு என்ன டேப்லெட் கொடுப்போன்னா நீரோபியன்னு ஒரு டேப்லெட் உண்டு, அதுதான் கொடுக்கணும். அது போக ஃபுட்டு அதால் எடுக்க முடியாதுங்கிறனால நம்ம ஃபுட்டு மட்டும் 2 வேளையும் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தோன்னா புறா ஒரு 10 நாளில் ரெடி ஆயிரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இவனை வந்து இப்போ செப்பரேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், அதோட ஃபீமேல் கீழே நிற்கிது பாருங்கள், பிளாக்கு. அது வந்து நேற்று தான் ஃபஸ்ட்டு எக்கு விட்டுச்சு. ஸோ ஈவினிங் அது எக்கு விட்டுருக்கு. நம்ம மார்னிங் இதை தூக்கி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த முட்டை எப்படியும் மாற்றி தான் வைக்கணும், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், தலை சேர்க்க லைட்டாக தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கையிலே நம்ம தூக்கி தனியாக போட்டுடணும். ஸோ சிலவங்களுக்கு வந்து இது தெரியாது, புதுசாக வளர்க்குறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காண்டி இப்படி பிடிச்சி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக இப்படி ஆடுதா தலை, இப்படி ஆடுறது தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நம்ம இதிலேயே பிரித்து போட்டோன்னா மற்ற புறாக்களை காப்பாற்றிக்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.